Welcome to day 22 of the 365 Days Bible Challenge. Today we will be reading Exodus 14 to 16. Your journey through God's Word is building strength, faith, and spiritual clarity. Every book you read opens your heart to deeper understanding of His ways. May today's passage refresh your spirit and strengthen your trust in Him. Let us begin today's reading with expectation and gratitude. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 22வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 14 முதல் 16 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். தேவவார்த்தையின் வழியாக உங்கள் பயணம் பலத்தையும் விசுவாசத்தையும் ஆன்மீக தெளிவையும் உருவாக்குகிறது. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு அத்தியாயமும் அவருடைய வழிகளை ஆழமாக அறிய உதவுகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் ஆவியை புத்துணர்ச்சி அடையச் செய்து அவர் மேல் நம்பிக்கையை பலப்படுத்தட்டும். நன்றியுடனும் எதிர்பார்ப்புடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 14. யாத்திராகமம் அதிகாரம் 14. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. Speak unto the children of Israel, that they turn and encamp before Piharoth, between Migdol and the sea, over against Baal-zephon, before it shall ye encamp by the sea. வசனம் 2. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செப்போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. Verse 3. For Pharaoh will say of the children of Israel, they are entangled in the land, the wilderness hath shut them in. வசனம் 3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். Verse 4. And I will harden Pharaoh's heart, that he shall follow after them, and I will be honored upon Pharaoh, and upon all his host, that the Egyptians may know that I am the Lord. And they did so. வசனம் 4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். Verse 5. And it was told the king of Egypt that the people fled. And the heart of Pharaoh and of his servants was turned against the people. And they said, Why have we done this, that we have let Israel go from serving us? வசனம் 5. ஜனங்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். Verse 6. And he made ready his chariot, and took his people with him. வசனம் 6. அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு. Verse 7. And he took 600 chosen chariots, and all the chariots of Egypt, and captains over every one of them. வசனம் 7. பிரதானமான 600 இரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். Verse 8. And the Lord hardened the heart of Pharaoh king of Egypt, and he pursued after the children of Israel. And the children of Israel went out with an high hand. வசனம் 8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான்.
இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். Verse 9. But the Egyptians pursued after them, all the horses and chariots of Pharaoh and his horsemen and his army, and overtook them encamping by the sea, beside Piharoth, before Baal-zephon. வசனம் 9. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களைத் தொடர்ந்து போய் சமுத்திரத்தண்டையிலே பாகால் செப்போனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். Verse 10. And when Pharaoh drew nigh, the children of Israel lifted up their eyes, and, behold, the Egyptians marched after them, and they were so afraid. And the children of Israel cried out unto the Lord. வசனம் 10. பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Verse 11. And they said unto Moses, Because there were no groves in Egypt, hast thou taken us away to die in the wilderness? Wherefore hast thou dealt thus with us, to carry us forth out of Egypt? வசனம் 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? Verse 12. Is not this the word that we did tell thee in Egypt, saying, Let us alone, that we may serve the Egyptians? For it had been better for us to serve the Egyptians, than that we should die in the wilderness. வசனம் 12. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். Verse 13. And Moses said unto the people, Fear ye not, stand still, and see the salvation of the Lord, which he will show to you today. For the Egyptians whom ye have seen today, ye shall see them again no more forever. வசனம் 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். Verse 14. The Lord shall fight for you, and ye shall hold your peace. வசனம் 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாயிருப்பீர்கள் என்றான். Verse 15. And the Lord said unto Moses, Wherefore criest thou unto me? Speak unto the children of Israel, that they go forward. வசனம் 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லு. Verse 16. But lift thou up thy rod, and stretch out thine hand over the sea, and divide it, and the children of Israel shall go on dry ground through the midst of the sea. வசனம் 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். Verse 17. And I, behold, I will harden the hearts of the Egyptians, and they shall follow them, and I will get me honor upon Pharaoh, and upon all his host,
upon his chariots, and upon his horsemen. வசனம் 17. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். Verse 18. And the Egyptians shall know that I am the Lord, when I have gotten me honor upon Pharaoh, upon his chariots, and upon his horsemen. வசனம் 18. இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். Verse 19. And the angel of God, which went before the camp of Israel, removed and went behind them, and the pillar of the cloud went from before their face, and stood behind them. வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. Verse 20. And it came between the camp of the Egyptians and the camp of Israel. And it was a cloud and darkness to them, but it gave light by night to these, so that the one came not near the other all the night. வசனம் 20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. Verse 21. And Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea dry land, and the waters were divided. வசனம் 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. Verse 22. And the children of Israel went into the midst of the sea upon the dry ground, and the waters were a wall unto them on their right hand, and on their left. வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. Verse 23. And the Egyptians pursued, and went in after them to the midst of the sea, even all Pharaoh's horses, his chariots, and his horsemen. வசனம் 23. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலி சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். Verse 24. And it came to pass that in the morning watch the Lord looked unto the host of the Egyptians through the pillar of fire and of the cloud, and troubled the host of the Egyptians. வசனம் 24. கிழக்கு வெளுத்துவரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. Verse 25. And took off their chariot wheels, that they drave them heavily, so that the Egyptians said, Let us flee from the face of Israel, for the Lord fighteth for them against the Egyptians. வசனம் 25. அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். Verse 26. And the Lord said unto Moses, Stretch out thine hand over the sea,
that the waters may come again upon the Egyptians, upon their chariots, and upon their horsemen. வசனம் 26. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். Verse 27. And Moses stretched forth his hand over the sea, and the sea returned to his strength when the morning appeared, and the Egyptians fled against it, and the Lord overthrew the Egyptians in the midst of the sea. வசனம் 27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். Verse 28. And the waters returned, and covered the chariots, and the horsemen, and all the host of Pharaoh that came into the sea after them. There remained not so much as one of them. வசனம் 28. ஜலம் திரும்பி வந்து இரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. Verse 29. But the children of Israel walked upon dry land in the midst of the sea, and the waters were a wall unto them on their right hand, and on their left. வசனம் 29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. Verse 30. Thus the Lord saved Israel that day out of the hand of the Egyptians. And Israel saw the Egyptians dead upon the seashore. வசனம் 30. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். Verse 31. And Israel saw that great work which the Lord did upon the Egyptians. And the people feared the Lord, and believed the Lord, and his servant Moses. வசனம் 31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். Exodus chapter 15. யாத்திராகமம் அதிகாரம் 15. Verse 1. Then sang Moses and the children of Israel this song unto the Lord, and spake, saying, I will sing unto the Lord, for he hath triumphed gloriously. The horse and his rider hath he thrown into the sea. வசனம் 1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். Verse 2. The Lord is my strength and song, and he is become my salvation. He is my God, and I will prepare him in habitation, my father's God, and I will exalt him. வசனம் 2. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். Verse 3. The Lord is a man of war, the Lord is his name. வசனம் 3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். Verse 4. Pharaoh's chariots and his host hath he cast into the sea. His chosen captains also are drowned in the Red Sea. வசனம் 4. பார்வோனின் இரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார்.
அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். Verse 5. The depths have covered them. They sank into the bottom as a stone. வசனம் 5. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். Verse 6. Thy right hand, O Lord, is become glorious in power. Thy right hand, O Lord, hath dashed in pieces the enemy. வசனம் 6. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. Verse 7. And in the greatness of thine excellency thou hast overthrown them that rose up against thee. Thou sentest forth thy wrath, which consumed them as stubble. வசனம் 7. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. Verse 8. And with the blast of thy nostrils the waters were gathered together. The floods stood upright as an heap, and the depths were congealed in the heart of the sea. வசனம் 8. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. Verse 9. The enemy said, I will pursue, I will overtake, I will divide the spoil. My lust shall be satisfied upon them. I will draw my sword, my hand shall destroy them. வசனம் 9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். Verse 10. Thou didst blow with thy wind. The sea covered them. They sank as lead in the mighty waters. வசனம் 10. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். Verse 11. Who is like unto thee, O Lord, among the gods? Who is like thee, glorious in holiness, fearful in praises, doing wonders? வசனம் 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களைச் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? Verse 12. Thou stretched out thy right hand, the earth swallowed them. வசனம் 12. நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. Verse 13. Thou in thy mercy hast led forth the people, which thou hast redeemed, thou hast guided them in thy strength unto thy holy habitation. வசனம் 13. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். Verse 14. The people shall hear and be afraid. Sorrow shall take hold on the inhabitants of Palestina. வசனம் 14. ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். Verse 15. Then the dukes of Edom shall be amazed. The mighty men of Moab, trembling shall take hold upon them. All the inhabitants of Canaan shall melt away. வசனம் 15. ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். Verse 16. Fear and dread shall fall upon them.
By the greatness of thine arm they shall be as still as a stone, till thy people pass over, O Lord, till the people pass over, which thou hast purchased. வசனம் 16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். Verse 17. Thou shalt bring them in, and plant them in the mountain of thine inheritance, in the place, O Lord, which thou hast made for thee to dwell in the sanctuary, O Lord, which thy hands have established. வசனம் 17. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். Verse 18. The Lord shall reign forever and ever. வசனம் 18. கர்த்தர் சதாகாலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். Verse 19. For the horse of Pharaoh went in with his chariots and with his horsemen into the sea. And the Lord brought again the waters of the sea upon them. But the children of Israel went on dry land in the midst of the sea. வசனம் 19. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய இரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். Verse 20. And Miriam the prophetess, the sister of Aaron, took a timbrel in her hand, and all the women went out after her with timbrels and with dances. வசனம் 20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். Verse 21. And Miriam answered them, Sing ye to the Lord, for he hath triumphed gloriously. The horse and his rider hath he thrown into the sea. வசனம் 21. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். Verse 22. So Moses brought Israel from the Red Sea, and they went out into the wilderness of Shur. And they went 3 days in the wilderness, and found no water. வசனம் 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர்வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். Verse 23. And when they came to Marah, they could not drink of the waters of Marah, for they were bitter. Therefore the name of it was called Marah. வசனம் 23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. Verse 24. And the people murmured against Moses, saying, What shall we drink? வசனம் 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். Verse 25. And he cried unto the Lord, and the Lord showed him a tree, which, when he had cast into the waters were made sweet. There he made for them a statute and an ordinance, and there he proved them. வசனம் 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே
அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. Verse 26 And said, If thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, and wilt do that which is right in his sight, and wilt give ear to his commandments, and keep all his statutes, I will put none of these diseases upon thee, which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. வசனம் 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளைச் செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Verse 27 And they came to Elim, where were 12 wells of water, and 70 palm trees, and they encamped there by the waters. வசனம் 27 பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். Exodus chapter 16 யாத்திராகமம் அதிகாரம் 16 Verse 1 And they took their journey from Elim, and all the congregation of the children of Israel came unto the wilderness of Sin, which is between Elim and Sinai, on the 15th day of the 2nd month after their departing out of the land of Egypt. வசனம் 1 இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன்வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். Verse 2 And the whole congregation of the children of Israel murmured against Moses and Aaron in the wilderness. வசனம் 2 அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. Verse 3 And the children of Israel said unto them, Would to God we had died by the hand of the Lord in the land of Egypt, when we sat by the flesh pots, and when we did eat bread to the full. For ye have brought us forth into this wilderness, to kill this whole assembly with hunger. வசனம் 3 நாங்கள் இறைச்சி பாத்திரங்களண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாகச் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். Verse 4 Then said the Lord unto Moses, Behold, I will rain bread from heaven for you, and the people shall go out and gather a certain rate every day, that I may prove them, whether they will walk in my law, or no. வசனம் 4 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். Verse 5 And it shall come to pass, that on the 6th day they shall prepare that which they bring in, and it shall be twice as much as they gather daily. வசனம் 5 ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய்ச் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்கக்கடவர்கள் என்றார். Verse 6 And Moses and Aaron said unto all the children of Israel, At even, then ye shall know that the Lord hath brought you out from the land of Egypt. வசனம் 6
அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். Verse 7. And in the morning, then ye shall see the glory of the Lord, for that he heareth your murmurings against the Lord. And what are we, that ye murmur against us? வசனம் 7. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். Verse 8. And Moses said, This shall be, when the Lord shall give you in the evening flesh to eat, and in the morning bread to the full. For that the Lord heareth your murmurings which ye murmur against him. And what are we? Your murmurings are not against us, but against the Lord. வசனம் 8. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தியடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான். Verse 9. And Moses spake unto Aaron, Say unto all the congregation of the children of Israel, Come near before the Lord, for he hath heard your murmurings. வசனம் 9. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். Verse 10. And it came to pass, as Aaron spake unto the whole congregation of the children of Israel, that they looked toward the wilderness, and, behold, the glory of the Lord appeared in the cloud. வசனம் 10. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதைச் சொல்லுகிறபோது, அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. Verse 11. And the Lord spake unto Moses, saying. வசனம் 11. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 12. I have heard the murmurings of the children of Israel. Speak unto them, saying, At even ye shall eat flesh, and in the morning ye shall be filled with bread, and ye shall know that I am the Lord your God. வசனம் 12. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து, விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். Verse 13. And it came to pass, that at even the quails came up, and covered the camp, and in the morning the dew lay round about the host. வசனம் 13. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தைச் சுற்றி பனி பெய்திருந்தது. Verse 14. And when the dew that lay was gone up, behold, upon the face of the wilderness, there lay a small round thing, as small as the hoarfrost on the ground. வசனம் 14. பெய்திருந்த பனி நீங்கினபின், இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. Verse 15. And when the children of Israel saw it, they said one to another, It is manna, for they wist not what it was. And Moses said unto them, This is the bread which the Lord hath given you to eat. வசனம் 15. இஸ்ரவேல் புத்திரர் அதைக் கண்டு,
அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். Verse 16. This is the thing which the Lord hath commanded. Gather of it every man according to his eating, an omer for every man, according to the number of your persons. Take ye every man for them which are in his tents. வசனம் 16. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்துச் சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். Verse 17. And the children of Israel did so, and gathered, some more, some less. வசனம் 17. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து, சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். Verse 18. And when they did meet it with an omer, he that gathered much had nothing over, and he that gathered little had no lack. They gathered every man according to his eating. வசனம் 18. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய்ச் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய்ச் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்குத்தக்கதாகச் சேர்த்தார்கள். Verse 19. And Moses said, Let no man leave of it till the morning. வசனம் 19. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்குச் சொல்லியும். Verse 20. Notwithstanding they hearkened not unto Moses, but some of them left of it until the morning, and it bred worms, and stank, and Moses was wroth with them. வசனம் 20. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபங்கொண்டான். Verse 21. And they gathered it every morning, every man according to his eating. And when the sun waxed hot, it melted. வசனம் 21. அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்குத்தக்கதாகச் சேர்த்தார்கள். வெயில் ஏறேற அது உருகிப் போகும். Verse 22. And it came to pass that on the 6th day they gathered twice as much bread, 2 omers for one man. And all the rulers of the congregation came and told Moses. வசனம் 22. ஆறாம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். Verse 23. And he said unto them, This is that which the Lord hath said, Tomorrow is the rest of the holy Sabbath unto the Lord. Bake that which ye will bake today, and seed that ye will seed, and that which remaineth over lay up for you to be kept until the morning. வசனம் 23. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான். நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதைச் சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். Verse 24. And they laid it up till the morning, as Moses bade, and it did not stink, neither was there any worm therein. வசனம் 24. மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாறவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. Verse 25. And Moses said, Eat that today, for today is a Sabbath unto the Lord.
Today ye shall not find it in the field. வசனம் 25. அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள். இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள். Verse 26. 6 days ye shall gather it, but on the 7th day, which is the Sabbath, in it there shall be none. வசனம் 26. 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். Verse 27. And it came to pass that there went out some of the people on the 7th day for to gather, and they found none. வசனம் 27. 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. Verse 28. And the Lord said unto Moses, How long refuse ye to keep my commandments and my laws? வசனம் 28. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? Verse 29. See, for that the Lord hath given you the Sabbath. Therefore he giveth you on the 6th day the bread of 2 days. Abide ye every man in his place. Let no man go out of his place on the 7th day. வசனம் 29. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தந்தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தந்தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். Verse 30. So the people rested on the 7th day. வசனம் 30. அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். Verse 31. And the house of Israel called the name thereof manna, and it was like coriander seed, white, and the taste of it was like wafers made with honey. வசனம் 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பேரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதின் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. Verse 32. And Moses said, This is the thing which the Lord commandeth. Fill an omer of it to be kept for your generations, that they may see the bread wherewith I have fed you in the wilderness, when I brought you forth from the land of Egypt. வசனம் 32. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். Verse 33. And Moses said unto Aaron, Take a pot, and put an omer full of manna therein, and lay it up before the Lord, to be kept for your generations. வசனம் 33. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். Verse 34. As the Lord commanded Moses, so Aaron laid it up before the testimony, to be kept. வசனம் 34. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். Verse 35. And the children of Israel did eat manna 40 years, until they came to a land inhabited. They did eat manna, until they came unto the borders of the land of Canaan. வசனம் 35. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள்.
அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். Verse 36. Now an omer is the 10th part of an offer. வசனம் 36. ஒரு ஓமரானது எப்பாவிலே 10 ஒரு பங்கு. This completes day 22 of our Bible challenge. May today's scriptures strengthen your heart and guide your walk with God. Carry the promise and hope you received today into the rest of your day. Tell us in the comments which verse or word touched your heart today. Join us again tomorrow for day 23. God bless you. பைபிள் சவாலின் 22வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வசனங்கள் உங்கள் இதயத்தை பலப்படுத்தி தேவனோடும் உங்கள் நடையை வழிநடத்தட்டும். இன்றைய செய்தியில் நீங்கள் பெற்ற நம்பிக்கையையும் வாக்குத்தத்தத்தையும் உங்கள் நாளில் எடுத்துச் செல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இன்று எந்த வசனம் அல்லது வார்த்தை உங்கள் மனதை நெகிழச் செய்தது? நாளை 23வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.